வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் நம்ம லாஸ்ட் டான்ஸ் படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதிர்பாராத விடமா நம்ம நல்லா இறங்கி விட்டுருக்காங்க. என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சோனி? எப்பா டே நல் யாருன்னு தெரியாதவங்களுக்கு அவர் ஸ்பைடர் யூனிவர்ஸ்ல தேனஸ் லெவல் த்ரெட் தேனஸ்னு வச்சுக்கோங்களேன். அவரை வேணாம் லாஸ்ட் டான்ஸ்ல இறங்கி விட்டுருக்காங்க. அவரை வச்சு தனியாகவே இன்ஃபினிட் வார் எண்ட் கேம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான படத்தை எடுக்கலாம். நம்ம வேணாம் மட்டும் பத்தாது, இருக்க எல்லா ஸ்பைடர்மேன் வந்து நம்ம நல்லா டிஃபிட் பண்ணுற பார்த்தா அந்த கதையை போகணும். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு நல்ல வேணாம் லாஸ்ட் டான்ஸ் படத்தில் டீஸ் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நல்ல எப்படி இந்த வேணாம் திரைக்குள்ள ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பிரேக் டவுன் பண்ணி பார்த்துலாமா? ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் ஃப்ளைட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதில் இப்போதைக்கு நம்ம வேணாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டஸ்ட்டு போயிட்டு இருக்காரு. அவர் எடி ப்ராக்கை பார்த்து சொன்னாலப்பா நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு சொல்ல, எடி ப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா டாம் குரூஸ் இதை அப்புறம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கலாய்ப்பாரு. ஸோ வெனாமால பறக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். இப்போ கிங் இன் பிளாக் ஸ்டோரி லைனில் நம்ம வெனாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் விங்ஸை உருவாக்கி அதன் மூலியமாக பறக்க முடியும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெனாமால எப்போயுமே பறக்க முடியும். பட் இப்போ கிங் இன் பிளாக்ல தான் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அவர் வந்து அன்லாக் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை இங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்துட்ட அப்புறம் நம்ம எடி ப்ராக்கை சேஃப் அண்ட் செக்யூர்டாக கீழே இறக்கிறதுக்காக அந்த பக்கம் நம்ம வெனாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டாகவே மாறி இருப்பாரு. ஸோ வெனாமால டெக்னிக்கலாக பறக்க முடியும், டிராகன் விங்ஸை உருவாக்கி அதன் மூலியமாக பறக்க முடியும். அதை தான் இங்கே சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம டாம் குரூஸ் இதை ப்ரா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க. மிஷன் இம்பாசிபிள் 5 தான் நினைக்கிறேன். அதில் டாம் குரூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் ஃபுட்பால் வச்சிருப்பார்ல, அதை தான் சொல்ல வராரு போல. அண்ட் இந்த யூனிவர்ஸில் டாம் குரூஸுங்கிற ஒரு ஆக்டர் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காருங்கிற ஒரு விஷயத்தையுமே பாசிபிளி எடி ப்ராக் மென்ஷன் பண்ணுறாரு தான் நம்புறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம டாம் குரூஸ் தான் ஃபஸ்ட்டு அயன்மேனாக கேஸ்ட் ஆக வேண்டியது. அண்ட் சீக்ரெட் ஹாஸ்லேயுமே டாம் குரூஸ் அயன்மேனாக கொண்டு வரதா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடி ப்ராக் இந்த இடத்துல டாம் குரூஸை ஒரு ஆக்டராக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படி அமைப்போதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஏன்டா இவங்க ஃப்ளைட்டில் ஃபுட்பால் அடிக்கிறாங்க நீங்கள் கேட்பீங்க. நோ வே ஹோம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஆப்வியஸாக நம்ம எடி ப்ராக் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் மாட்டியிருப்பாரு. ஸோ இப்போதைக்கு இவர் மெக்சிகோவில் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு வரணும், நடந்து வர முடியாதுல்ல, அதனால் ஃப்ளைட்லேயே ஃபுட்பால் அடிச்சுட்டு வராப்பில். ஸோ அதான் பேசிக் கான்செப்ட். பட் வெனாம் சிம்பியாட் இங்கே தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் சிம்பியாட்டை துரத்த ஆரம்பிக்குது. இதை ஜீனோஃபேஜ்னு சொல்கிறாங்க. மார்வலுக்குள்ள ஜீனோஃபேஜ்னு சொல்லி தனி ஒரு ஏலியன் குரூப் இருக்க தான் செய்யுது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாட்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றவங்க. எப்படி நம்ம வெனாமுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அதே மாதிரி ஜீனோஃபேஜஸ்க்கு சிம்பியாட்ஸ் பிடிக்கும். சிம்பியாட்ஸை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு டோபமைன் கிக் கிடைக்கும். அது தனி ஏலியன்ஸாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஜீனோஃபேஜஸை நம்ம நல்லோட அடியாட்களாக காமிச்சிருக்காங்க. லைக் நல்லோட அந்த த்ரோனை காமிக்கும் போது சுற்றி ஏற்கப்பட்ட அந்த ஜீனோஃபேஜஸ் இருக்கிறத அவங்களால நோட் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நல் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நல் தான் இந்த இடத்துல நம்ம ஜீனோஃபேஜை இறக்கி வெனாமை கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க போல. நல்லக்கு வெனாம் எதுக்கு தேவைன்னு சத்தியமாக புரியலங்க. காமிக்கில் நல்ல ஆக்சுவலாக இந்த பக்கம் பூமியில் ஏற்கப்பட்ட சிம்பியாட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும்னு சொல்லி தான் பூமிக்கு வந்திருப்பாரு. நல்லால எந்த சிம்பியாட்ஸ் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இந்த சிம்பியாட்ஸை உருவாக்குனதே நல் தான். காட் ஆஃப் சிம்பியாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நிழல்ல இருந்து இந்த மாதிரி சிம்பியாட்ஸை உருவாக்கியிருப்பாரு. நல்ல அதுக்கப்புறம் இம்மோபிளைஸ் ஆக இந்த பக்கம் நம்ம சிம்பியாட்ஸ் எல்லாமே நல்ல சுற்றி வந்து பார்த்தோன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். லைக் ஒவ்வொரு சிம்பியாட்டுமே இந்த நல்ல சுற்றி அப்படியே ப்ரொடெக்டிவ் ஷீல்டு வந்து ஒன்று உருவாக்கும். அது ஒவ்வொரு லேயராக அடிக்க கிட்டத்தட்ட பிளானட் லெவலுக்கு வளர்ந்துருக்கும். அதுதான் இந்த சிம்பியாட்ஸோட பிளானட்டாக சொல்லப்படுற கிளின்டார். அந்த கிளின்டாரோட மைய பகுதியில் தான் நம்ம நல் இருப்பார். அண்ட் நல் வந்து மைய பகுதியில் இருக்க அந்த காரணத்தினால இந்த சிம்பியாட்டோட ஹை மைண்டோட மைய பகுதியும் நல் தான். ஐ மீன் நல்லால இருக்க எல்லா சிம்பியாட்ஸோட அந்த ஹை மைண்டில் என்னென்ன விஷயங்கள் யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும், அதை கனெக்டும் பண்ண முடியும். இப்போதைக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெனாமை தேடி வராரு. அண்ட் வெனாமுமே இந்த நல்லுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது, அதை மட்டும் அவன் எடுத்துட்டானா இந்த பூமியவே அழிச்சிருவான், நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே ஆப்போசிட்டில் இந்த கேரக்டர் நீ மட்டும் வெனாமை விட்டு பிரியலனா நல் இந்த பூமியை அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நல்லுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவைன்னு நம்மளுக்கு தெரியல. வெனாம் 1ல மற்ற சிம்பியாட்ஸ் இந்த பக்கம் வெனாமை டெக்னிக்கலாக ஒரு லூசர் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. நீ இந்த கிரகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வெனாமை தூக்கி தூரமாக எரிச்ச மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. பட் இந்த இடத்துல வெனாம் ஒரு முக்கியமான கேரக்டராக புஷ் பண்ணும்போது மற்ற சிம்பியாட்ஸ் சாதிக்காத ஒரு விஷயத்தை வெனாம் சாதிச்சிருக்காரு. வேற என்ன, மல்டிவர்சல் லெவல் டிராவல் பண்ணியிருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் ட்ராவல் பண்ணிட்டு அங்கதுக்கு வந்தார். அவராக ஆசைப்பட்டும் பண்ணலைங்க. ஸோ மேபி லைக் மல்டிவர்சல் ட்ராவல் பண்ணுறது வெனாமுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு போல. இல்லை வெனாமுக்கு இந்த மாதிரி மல்டிவர்சல் லிங்க் வந்து இருக்குது, ஸோ அந்த லிங்க்கை நான் எடுக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட பாசிபிளி நல் உள்ளே இறங்கலாம். ஸோ மல்டிவர்சல் லெவலில் எனக்கு ஒரு லிங்க் தேவை, மல்டிவர்சல் லெவல் காடாக நான் மாற ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட நல் நம்ம வெனாம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹை மைண்ட் கனெக்ஷனை எடுக்கிறதுக்காக வரலாம். பாசிபிளி லைக் இந்த ஸ்பைடர்மேன் மெமரிஸை எடுக்கிறதுக்காக வராரோ என்னமோ. பட் நல்லுக்கு வெனாம் கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு, அது தேவைன்னு சொல்லி தான் அந்த வெனாமை பிடிச்சி வரதுக்காக ஜீனோஃபேஜஸ் அப்படி இருக்காரு. ஸோ இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நல் ஃபுல்லாக ஒரு வில்லனாக வரமாட்டாருன்னு தோணுது. இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த இந்த சீக்வன்ஸ் பாசிபிளி இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். லைக் அடுத்த படத்தில் நல் வராண்டா அப்படிங்கிற மாதிரி தான் டீஸ் பண்ணுவாங்க நம்புறேன். பிகாஸ் இட்ஸ் டூ சூன் ஃபார் நல். ஸோ நல் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரதான் போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர்வர்ஸ்க்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் டெவலப் ஆகணும். அதே மாதிரி ஆப்வியஸாக ஸ்பைடர்மேன்ஸுமே நிறைய பேர் வரணும். இன்ஃபினிட் வார் எண்ட் கேம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணணும். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. இட்ஸ் டூ சூன், பட் கூடி சீக்கிரம் பாசிபிளி வர மாதிரி ஏதாவது ஒரு டீஸ் கொடுக்கலான்னு நம்புறேன். பார்ப்போம்.
இந்த இடத்துல ஃப்ளைட்லேருந்து கீழே வந்து நம்ம எடி ப்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜீனோஃபேஜஸ் துரத்த இன்னொரு பக்கம் ஜூரி மெம்பர்ஸ் துரத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜூரிங்கிறது டேனியல் ஆர்வலால் உருவாக்கப்பட்ட ஒரு தனி டீம். ஸோ காமிக்கில் அந்த வெனம் த ஹண்டட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் இருக்கு. அதை தான் லூஸாக இங்கே அடாப்ட் பண்ணுறாங்க நம்புறேன். அங்கேயுமே ஜீனோஃபேஜஸ் அண்ட் இந்த ஜூரி டீம் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருக்கோம். ஏன் இந்த ஜூரி துரத்துறாங்கன்னா டேனியல் ஆர்வலோட பையனை இந்த பக்கம் தெரியாதனமாக கார்னேஜ் கொண்டுருவாரு. அதுக்காக எல்லா சிம்பியாச்சும் நான் பழி வாங்க போகிறேன்னு சொல்லி ஆர்வல் தனக்கு கீழேயே இந்த மாதிரி சிம்பியாட்ஸோட எல்லா வீக்னஸுமே கொண்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாரு ஜூரின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் எல்லா சிம்பியாட்ஸையுமே ஹண்ட் பண்ண அவர் கடைசியாக வெனமாக ஹண்ட் பண்ண வந்திருப்பாரு. காமிக்கில் எதோனா அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் படத்தில் அதை தான் லூஸாக அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்புறேன். இந்த இடத்துல மனுஷங்க கிட்ட இருந்தும் அதே சமயத்தில் ஜீனோஃபேஜஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம வெனம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்லாம் பண்ணுறாரு. தண்ணி கடியில் இருக்கக்கூடிய மீனையுமே இந்த பக்கம் வெனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ மீன் மட்டும் இல்லை, ஒரு தவளையுமே ஒரு கடத்தில் வெனம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி லீக்ஸ்லாம் கிடச்சிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கலாம், ஒரு குதிரையை கூட அவர் கண்ட்ரோல் எடுத்துருக்காப்ல. என்னடா நடக்குது இங்கே, என்ன நடக்குது? இந்த இடத்துல வானத்துலேருந்து ஏக்கப்பட்ட அந்த ஜீனோஃபேஜஸ் கீழே இறங்குற ஒரு விஷயத்தை டாக்டர் பெயின் நோட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க தான் டெக்னிக்கலாக காமிக்கில் இந்த பக்கம் ஸ்க்ரீம்னு சொல்லப்படுற சிம்பியாட்டோட ஹோஸ்ட்டாகவும் இருப்பாங்க. இங்கே கீழே விழுறது ஜீனோஃபேஜஸா இல்லை வெனம் சிம்பியாட்ஸா நம்மளுக்கு தெரியல. பட் அடுத்த ஷாட்லேயே இந்த பக்கம் ஆர்வல் அண்ட் டாக்டர் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கப்பட்ட வித்தியாசமான அந்த சிம்பியாட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிம்பியாட்ஸை தேடி யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. ஸோ பாசிபிளி பூமியில் அதிகமான சிம்பியாட்ஸ் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, அதை கம்ப்ளீட்டாக அழிச்சாகணுங்கிற தாட்டில் கூட இந்த ஜீனோஃபேஜஸ் பூமிக்கு வந்திருக்கலாம். அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் நம்ம பேட்ரிக் முலிகனை காமிச்சிருக்காங்க. ஸோ போன படத்தோட எண்ட்ல நம்ம கார்னேஜோட ஒரு துளி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே விழுந்திருக்கும். ஸோ இவர் கார்னேஜோட புள்ளியாக மாறி இருப்பாரு. வெனமோட பேரன் டாக்ஸின் சொல்லுவாங்க. பட் இவர் டாக்ஸினா இல்லாமல் பாசிபிளி லேஷராக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேஷர் சிம்பியாட்டை காமிச்சிருக்காங்க. இது நம்ம வெனம் கிடையாதுங்க, லேஷர். அந்த லுக்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக ஒரு க்ரீன் டிண்ட்டுமே இருக்குது. ஸோ டாக்ஸினுக்கு பதிலாக இந்த ஆஃபீஸர் பாசிபிளி லேஷராக மாறலாம், சான்சஸ் அதிகம். அண்ட் அவர் தான் இந்த பக்கம் லைக் சிம்பியாட் அண்ட் எடி ப்ராக் ஒன்றா இருக்க வரைக்கும் இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாப்புல. ஒருவேளை இந்த வெனம் அவருடைய வம்சத்தை இங்கே பரப்பிட்டு இருக்காருல, லைக் கார்னேஜ் வந்துட்டாரு, கார்னேஜோட புள்ளியே வரும்போது நம்ம வெனமோட அந்த ஹை மைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ஒரு விஷயம் நம்ம நல்லுக்கு பிடிக்கலையோ, வெனம் அவனுக்கான ஹை மைண்டை உருவாக்கிட்டு இருக்கான், இது சரியில்லைங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். ஃப்ளைட்லேருந்து கீழே வந்து எடி ப்ராக் இப்போதைக்கு அந்த ரோட்டில் ஓடிட்டு இருந்து ஒரு வேனில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கார் போல. ஸோ அந்த வெனமுக்கு பக்கத்தில் ஒரு கேரக்டர், ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு குட்டி ரூமர் கிளம்பிச்சு, வெனம் ஆக்சுவலாக தன்னுடைய பையன் மாதிரி பீட்டை பார்க்குற பார்த்துப்பானு. ஸோ பாசிபிளி இங்கே இருக்க அந்த குட்டி பையன் பீட்டை பார்க்குறான் இருக்கலாம். பட் கண்டிப்பாக சோனி அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஸ்பைடர்மேனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மார்வல் அண்ட் சோனிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் இருக்கான். பட் ஏதோ ஒரு வகையில் இவன் தான் பீட்டர் பக்கருங்கிறத கண்டிப்பாக டீஸ் பண்ணுவாங்க தான் தோணுது. அதே மாதிரி அவருக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இங்கே பார்த்த மாதிரியே இருக்க த அமேசிங் ஸ்பைடர்மேனில் பார்த்துருப்பீங்களே நம்ம லிசர்டான அந்த லிசர்டா அப்படியே இந்த படத்துக்காக ரீகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் அவர் லிசர்டாக வந்தார். இந்த படத்தில் பாசிபிளி அங்கிள் பென்னாக காமிக்கப்படலாம், சான்சஸ் இருக்குது. சும்மா ஒரு கெஸ்ட் தான், நடக்கும்னு நான் சொல்ல, பட் நடத்தா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு சொல்கிறேன். அப்படியே எடி ப்ராக் அங்கிறது கிளம்பி கேம்பிளிங் பண்ண வந்திருக்காரு. ஏன் வந்தார், ஏன் கேம்பிளிங் பண்ண வந்தாருன்னு சத்தியமாக தெரியல. செவரேன்னு இருந்த ஒரு செக்யூரிட்டி அடிச்சு போட்டு அவர் ட்ரெஸ் ஆட்டி போகிற மாதிரி தெரியுது. வேணாம் நினச்சேன் அந்த டக்ஸிடோ மாதிரி ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஏன் தேவையில்லாமல் ஒரு பைபிளை அடித்து துவம்சம் பண்ணி இந்த இடத்துல தான் செகண்ட் ஃபைனல் ஃபைட்டுங்கிறது நடக்க போதுன்னு நம்புறேன். லைக் லிட்டரலாக நம்ம வேணாம எடி ப்ராக்கிட்ட இருந்து பிரிச்செடுக்க ட்ரை பண்ணுறாங்க போல. நம்ம எடி ப்ராக் அவன் இல்லாமல் என்னால் சர்வைவ் ஆக முடியாதுங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாரு. அண்ட் இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷன் பெயிண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, கடவுள் மனிதனை தொடுற மாதிரி, அதே ஒரு பெயிண்டிங்கை ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ லைக் வேணாமே நீ நானும் வேற இல்லடா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இங்கே ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்க ஆசைப்படுறாங்க. பட் பேக்ரவுண்டில் ஒரு அந்த டைலாகை கேட்டு பார்த்தீங்கன்னா, வெல் நீ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபைனலாக பாசிபிளி இந்த பக்கம் நம்ம எடி ப்ராக் வேணாம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் எழுதப்படலாம். பட் வேணாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடி ப்ராக்கு கமிட்மெண்ட்டே கொடுக்குறாரு. உண்மையான சிம்பியட்ஸ் அண்ட் வேணாம் கூட இப்படி இருக்க மாட்டாருங்க. வேணாமுக்கு காமிக்கில் ஏகப்பட்ட ஹோஸ்ட் இருக்காங்க. யார் ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்காங்களோ அவங்க கூட வேணாம் போயிடுவாப்பில். ஐ மீன் ஒரு கட்டத்தில் லிட்டரலாக எடி ப்ராக் இருந்தும் அவன் சாகிற தருணத்தில் இருந்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹல்கா ஹோஸ்டா சூஸ் பண்ணிப்பாப்ல. சிம்பியட்ஸ் எப்போதுமே தங்களை தான் காப்பாற்ற போராடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த வெனம் 1 வெனம் 2ல எந்த அளவுக்கு அவங்க முரண்பாடுகளோட இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்க, எடி ப்ராக் அண்ட் சிம்பியாட்டுக்குள்ள எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதுமே தெளிவாக சில இடங்களை காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்புறேங்க. நல்ல விஷயம் தான், பட் காமிக்க அக்யூரேட் கிடையாது. சோனி நிறைய விஷயங்களை மாற்றி தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேனை பெருசாக எங்கேயுமே டீஸ் பண்ணலை. பட் ஸ்பைடர்மேன் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு வெனம் படத்தை முடிக்கவே முடியாது. இதுக்கு என்ன தான் லாஸ்ட் டான்ஸுங்கிற மாதிரி பேர் கொடுத்துருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டாம் ஹார்டி வெனமாக கண்டினியூ பண்ண போகிறான்னு தான் தோணுது. அதுக்காக தான் முக்கியமாக நான் நல்லையே இறக்கியிருக்கேங்க. ஸோ நல்ல கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிரெடிட் சீனாக தான் இருக்கணும். அவர் பாசிபிளி நடுவில் எங்கேயாவது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வரலாமே தவிர்த்து அவர் இந்த படத்தோட மெயின் வில்லனே கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க.
நல் இஸ் அ டேனஸ் லெவல் த்ரெட். அவர் இறங்கினா கண்டிப்பாக ஒரு கூட்டமே தேவைப்படும் அவரை டிஃபீட் பண்ண. பட் அந்த லுக்குங்கிறது நல்லா இருக்கு. ஸோ காமிக்கில் நீங்கள் என்ன மாதிரி பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரி லைக் ஒரு ஒயிட் ஹேரோட பயங்கரமாக இருக்க லுக்கு. ஆனால் ஒரு த்ரோனில் உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி இவர் இருக்க அந்த த்ரோன் வந்து கிளின்டாராக இருக்கலாம். அண்ட் எல்லா இடங்களிலுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பியாட்டுமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. இதுதான் ஹை மைண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் காமிக் படி நீங்கள் சிம்பியாட்டாக இருக்கும்போது செத்தா கூட உங்களுடைய அந்த மெமரிஸ் எல்லாமே இந்த ஹை மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். அதன் மூலியமா இந்த ஹோஸ்ட்டாக இருந்தவங்களோட மெமரிஸும் இந்த இறந்து போன சிம்பியாட்டோட மெமரிஸும் ஒன்றா merge ஆகி ஒரு புது சிம்பியட் கூட உருவாகுமா. ஸோ அது வந்து ரொம்ப டீப்பாக லோருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் பேசிக் ஐடியான்னு பார்க்கும்போது எல்லா சிம்பியட்ஸுமே இன்டர் கனெக்டட். அண்ட் அந்த கனெக்ஷனோட மிடில் இப்போதைக்கு நல்ல இருக்காப்ல. அண்ட் நல்லுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வேணாம் கிட்ட தேவை. அதை எடுக்கிறதுக்காக ஜீனோஃபேஜ் அனுப்பியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஹண்ட் பண்ண, இந்த பக்கம் வேணாம பிடிக்காத சிம்பியட்ஸை பிடிக்காத ஆர்வலுமே ஜூரிங்கிற ஒரு டீம் வச்சு ஹண்ட் பண்ணுறாங்க. காமிக் புக் வெனாம் த ஹண்டட் ஸ்டோரில் என்ன லூஸ் ஆடாக பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இந்த படம் முழுக்கவே நம்ம வெனாம் ஆளை ஒடுக்கடா சாமின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பார் தான் தோடுது. மூளைக்கு நிறைய சேசிங் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்க சான்சஸ் அதிகம். இப்போ வரைக்குமே படம் கொஞ்சம் ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஒரு 2-3 ஷாட்டில் மட்டும் லேஸ்டாக காமிச்சிருக்காங்க. ட்ரெயிலெலாம் நல்லா தானே பட்டிருக்கேன். ஆனால் படத்தில் சொதப்பிட்டீங்களாடா சோடி. காத்திருப்போம், இன்னும் ஒரு 2-3 வாரம் தான் இருக்குது படம் வர. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கடைசி சைடில் இந்த பக்கம் நம்ம வெனாம் எடி பிராக் ஒன்றா சேர்ந்து கேம்லிங் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. கேம்லிங்குள்ளே போகாதீங்கடா, சூதாட படாதீங்கடா சொன்னால் கேட்குறாங்களா. வேணாம் எனக்கு இன்னும் காசு வேணும்னு சொல்லி இருக்க எல்லா காசையுமே தியாகப்பட்டு இருக்காப்புல. பட் ஏன் ஓரளவே ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லராக தான் இருக்குது. படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இப்போதைக்கு வேணாம் திரிக்காக காத்துட்ருக்கீங்க? நல்ல இந்த படத்தில் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லி உங்கள் தாசை எல்லாத்தையுமே கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு அசமான டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்